ஓகே. ஹரியானா கேபினெட் வந்து பாருங்க 474.39 crore வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. HAIDP எந்த ப்ராஜெக்ட்னா ஹரியானா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்காக ஹரியானா கேபினெட் வந்து இந்த அமௌண்ட் இது பண்ணல. இது வந்து அமௌண்ட் வந்து யார் இஷ்யூ பண்றாங்கன்னா வேர்ல்டு பேங்க் தான் இஷ்யூ பண்றாங்க. ஃபார் எந்த வருஷத்துக்காகனா 25 to 28க்காக. பிளஸ் வந்து ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல் இருக்குல்ல, இதை வந்து டு மேனேஜ், இதை எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா டு மேனேஜ் அண்ட் எக்ஸ்டர்னல்லி எய்டட் இனிஷியேட்டிவ் ஃபார் லைக் HAIDP இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ்லாம் கொண்டு வந்தாங்கன்னா இதை மேனேஜ் பண்ற விதமா இந்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல் வந்து ஹரியானா கேபினெட் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஹரியானாவோட சிஎம் நேம் வந்து நயாப் சிங் சைனி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து எஸ்பிஐ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு ஃபோர்காஸ்டிங். நம்ம ஆல்ரெடி வந்து மூடி இன்வெஸ்டர்ஸ்தும் S&P குளோபல் இதுவும் படிச்சிருந்தோம். இப்போ எஸ்பிஐ வந்து என்ன ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் மெஷர்டு பை கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து பிலோ 3% சொல்லியிருக்காங்க Q1 ஃபினான்ஷியல் இயர் 2026க்காக. நெக்ஸ்ட் வந்து ஜிடிபி growth எவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா பிட்வீன் வந்து 9% to 9.5% இருக்கலாம் அப்படின்ட்டு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த ஃபினான்ஷியல் இயர்க்குனா 2026. இது வந்து எஸ்பிஐயோட ப்ரொஜெக்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன்ல பாத்தீங்கன்னா புலிட்சர் பிரைஸ் அவார்டு இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து 105th எடிஷன். ஓகேங்களா. புலிட்சர் பிரைஸ் போர்டோட அவார்டு வந்து 105th சொல்லிட்டேன் 109th எடிஷன் இது. ஓகேங்களா. இந்த புலிட்சர் பிரைஸ் வந்து 1 minute. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ எல்லாருடைய நேம் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் வந்து நிறைய வாட்டி நீங்கள் அதை ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா. இந்த புலிட்சர் பிரைஸ் போர்டு தான் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 109th எடிஷன் வந்து இந்த பிரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இந்த புலிட்சர் பிரைஸ் வந்து எந்தெந்த கேட்டகரிஸ்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம், புக்ஸ், டிராமா, மியூசிக் அண்ட் ஸ்பெஷல் சிட்டேஷன். ஓகே. இப்போ ஜேர்னலிசம்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. பப்ளிக் சர்வீஸ், பிரேக்கிங் நியூஸ் ரிப்போர்ட்டிங், இன்வெஸ்டிகேட் ரிப்போர்ட்டிங், எக்ஸ்பிளனேட்டரி ரிப்போர்ட்டிங்ட்டு 4 ரிப்போர்ட்டிங் கொடுத்துருக்காங்க ஜேர்னலிசம் கேட்டகரியில. ஓகேங்களா. இதோட வின்னர்ஸ் வந்து இந்த சைடு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து புலிட்சர் பிரைஸ்ல புக்ஸ், டிராமா அண்ட் மியூசிக் கேட்டகரி சொல்லிருந்தல, இதுல வந்து ஃபிக்ஷன் டிராமா கேட்டகரி. அதுல யார் வின் பண்ணிருக்காங்கன்னா ஜேம்ஸ் பை பெர்சிவல் எவர்ட், டபுள் டே பர்போஸ் பை பிராண்டன் ஜாக்கப் ஜென்கின். இவங்களோட ஹிஸ்டரி இங்க கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து மெமோயர், ஆட்டோபயோகிராஃபி, போயட்ரி, தென் ஜென்ரல் நான் ஃபிக்ஷன். இது வந்து எந்த கேட்டகரினா டிராமா கேட்டகரியில. ஓகேங்களா. மியூசிக் கேட்டகரியில ஸ்கை ஐலாண்ட் பை சியூசி ஹிபாரா. ஸ்கை ஐலாண்ட் பை சியூசி ஹிபாரா. ஓகே. இது வந்து மியூசிக் கேட்டகரியில. ஸ்பெஷல் அவார்ட் அண்ட் சிட்டேஷன் கேட்டகரியில வந்து சக்ஸ்டோன். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு நேம் இருக்குல்ல, இந்த நேம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே. மியூசிக் கேட்டகரியில ஸ்கை ஐலாண்ட் பை சுசி இபாரா. ஸ்பெஷல் அவார்ட்ஸ்ல வந்து சக்ஸ்டோன். ஓகே. மற்ற கேட்டகரிஸ்லாம் இங்கே இருக்குது. ஒரு வாட்டி அதை சும்மா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. புலிட்சர் பிரைஸ் மேக்ஸிமம் எந்த கேட்டகரியில் தருவாங்கன்னா ஜேர்னலிசம், புக்ஸ், டிராமா, மியூசிக், ஸ்பெஷல் சிட்டேஷன். இது எத்தனாவது எடிஷன்னா 109th எடிஷன். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து இன்டர்நேஷனல் புத்தா பீஸ் அவார்டு வந்து 2025க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை யார் வாங்கியிருக்காங்கன்னா முஸ்தபா யூஸ்ஃபலி கோம் தான் வந்து இன்டர்நேஷனல் புத்தா பீஸ் அவார்டு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இதை யார் பிரசன்ட் பண்றாங்கன்னா லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா, கவர்னர் ஆஃப் அசாம். அசாமோட கவர்னர் லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா தான் வந்து முஸ்தபா யூசுஃபலி கோம்க்கு வந்து அவார்ட் பிரசன்ட் பண்றாங்க. என்ன அவார்ட்னா இன்டர்நேஷனல் புத்தா பீஸ் அவார்ட் 2025. இதை யார் ஆர்கனைஸ் பண்றாங்க இந்த அவார்டை வந்து பார்த்தோம்னா மைத்ரி பீஸ் ஃபவுண்டேஷன் இன் குவாஹாத்தி, அசாம். இவங்க தான் வந்து இந்த அவார்டு இது வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. ஓகேவா. ஓகே.
இந்த இன்டர்நேஷனல் புத்தா பீஸ் அவார்டு வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 2009ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க தான் மைத்ரி பீஸ் ஃபவுண்டேஷன். ஓகே, இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 2009ல் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த அவார்டு ஏன் இவருக்கு தரப்பட்டிருக்கு அப்படின்னா, த இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஹாவ் மேட் எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட் டு ப்ரொமோட் பீஸ் போத் இன்சைட் ஆர் அவுட் சைட் ஆஃப் தேர் கம்யூனிட்டிஸ், அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு தான் வந்து இந்த அவார்டு தராங்க. அதுதான் முஸ்தபா யூசுப் அலி பாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டாக்டர் எல் முருகன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10th நேஷனல் கம்யூனிட்டி ரேடியோ அவார்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. 10th நேஷனல் ரேடியோ கம்யூனிட்டி அவார்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எங்கன்னா 8th நேஷனல் கம்யூனிட்டி ரேடியோ கான்ஃபரன்ஸ் மகாராஷ்டிராவில் நடக்குது இப்போ. அங்கே வந்து 10th நேஷனல் கம்யூனிட்டியோட ரேடியோ அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து 8th நேஷனல் கம்யூனிட்டி, இது வந்து 10th அவார்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் அண்ட் ஐஐஎம்சினா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து மொத்த கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா, இப்போ திமாத்திக் அவார்ட் ப்ரைஸ், இதில் வந்து இந்த எந்த ரேடியோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து ரேடியோ மயூர் காலா கேந்திரா, பீகார். இவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். என்ன ப்ரோக்ராம்க்குன்னா டெக் சஹி அப்படின்ற ப்ரோக்ராம்க்கு. செகண்ட் ப்ரைஸ் வந்து ரேடியோ கொச்சி சென்ட் தரசா காலேஜ் கேரளா. எந்த ப்ரோக்ராம்க்குன்னா மெரி பாட். இதெல்லாமே வந்து ரேடியோ ஸ்டேஷன் பேஸ்ட் அவார்டு. ஓகேங்களா, ரேடியோ அவார்டு. நெக்ஸ்ட் என்ன கேட்டகரினா, இது வந்து தீமதிக் பார்த்தோமா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ். இப்போ மோஸ்ட் இன்னோவேட்டிவ் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் அவார்டு. இதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து ஏர்லவானி சங்லி ஏர்லா ப்ராஜெக்ட் சொசைட்டி மகாராஷ்டிரா. எந்த ப்ரோக்ராம்காகனா ககானி சுனந்தச்சி. செகண்ட் ப்ரைஸ் வந்து வயலகா வனோலி மதுரை தமிழ்நாடு. இது எந்த ப்ரோக்ராம்காகனா லெட்ஸ் பில்ட் எ நியூ நாம். ஓகே, தேர்ட் ப்ரைஸ் வந்து சலாம் நமஸ்தே ஐஎம்எஸ் நோய்டா உத்தரப்பிரதேஷ். இவங்க எந்த ப்ரோக்ராம்க்குனா மெய் டிடி. நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து ப்ரொமோட்டிங் லோக்கல் கல்ச்சர் அவார்டு. இதுலேயுமே வந்து ஃபர்ஸ்ட் 3 ப்ரைஸஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சஸ்டைனபிலிட்டி மாடல், ப்ரொமோட்டிங் லோக்கல் கல்ச்சர் அவார்டு, மோஸ்ட் இன்னோவேட்டிவ் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் அவார்டு, தெமட்டிக் ப்ரைஸ் அவார்டு. ஓகேங்களா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கான கேஷ் எவ்வளோன்னா ₹1 lakh. இந்த கேஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து இதுல வந்து 1 lakh, செகண்ட் ப்ரைஸ்க்கு வந்து 75,000, தேர்ட் ப்ரைஸ் வந்து 50,000. ஓகேங்களா, NIEPVDனா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் த எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் விஷுவல் டிசபிலிட்டிஸ். IMSனா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். CNESனா சென்டர் ஃபார் நார்த் ஈஸ்ட் ஸ்டடீஸ் அண்ட் பாலிசி ரிசர்ச். ஓகேங்களா, இதெல்லாம் அப்ரிவேஷன் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெசிக்னேஷன்ல ஜெர்மனியோட 10th சான்சலராவா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரைட்ரிச் மெர்ஸ் வந்து 10th சான்சலர் ஆஃப் ஜெர்மனி. ஓகேங்களா, எந்த இவர் வந்து எம்பியா வந்து 1989 to 1994 வந்து இருந்திருக்காரு. இப்போ வந்து 10th சான்சலர் ஆஃப் ஜெர்மனியா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. ஓகே, ஜெர்மனியோட பிரசிடென்ட் வந்து ஃப்ராங்க் வால்டர் ஸ்டெயின்மர், கேபிட்டல் வந்து பெர்லின், கரன்சி வந்து யூரோ. நெக்ஸ்ட் வந்து எம்பி ஆஃப் நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், சென்டர் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங், பிரகாஷ் மக்தம். இவங்க வந்து இந்த போஸ்ட்க்கு வந்திருக்காங்க. யாரை சக்சீட் பண்ணினா பிரித்துல் குமாரை சக்சீட் பண்ணி பிரகாஷ் மக்தம் வந்திருக்காங்க. ஓகேவா, எம்டி ஆஃப் என்எஃப்டிசி தான் நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகேவா, நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட நியூ எம்டி யாருன்னா பிரகாஷ் மக்தம். இவங்க யாரை சக்சீட் பண்ணியிருக்காங்கன்னா பிரித்துல் குமாரை சக்சீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அக்விசேஷன் அண்ட் மர்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா ADIPL அப்படின்னா அப்போலோ டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி பிரைவேட் லிமிடெட் இருக்காங்களா, இவங்க வந்து 100% வந்து ஈக்விட்டி ஸ்டேக் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ஐடியல் எக்ஸ்ப்ளோசிவ் கிட்ட இருந்து ஃப்ரம் GOCL கார்பரேஷன் லிமிடெட். எவ்வளோ க்ரோர்னா 10.107 crore. ஓகேவா, இந்த ADIPLோட சப்சிடரி என்னதுன்னா AMSL அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் லிமிடெட். ஓகே, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் DRDO அண்ட் இந்தியன் நேவி. இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக DRDOவும் இந்தியன் நேவியும் சேர்ந்து இண்டிஜினியஸ்லி டெவலப்டு MIGM டெஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இண்டிஜினியஸ்லி டெவலப்டு MIGM
இந்த எம்ஐஜிஎம் இது வந்து யார் டெவலப் பண்ணாங்கன்னா என்எஸ்டிஎல் பிளஸ் ஹெச்இஎம்ஆர்எல் அண்ட் டிபிஆர்எல் அப்படின்னா என்னன்னா என்எஸ்டிஎல்னா நேவல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் லேபரட்டரி, ஹெச்இஎம்ஆர்எல்னா ஹை எனர்ஜி மெட்டீரியல் ரிசர்ச் லேபரட்டரி, டிபிஆர்எல்னா டெர்மினல் பேலிஸ்டிக் ரிசர்ச் லேபரட்டரி. ஓகேவா, இந்த மூணுமே பார்த்துக்கோங்க. இவங்க தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க எம்ஐஜிஎம். எம்ஐஜிஎம்ன்றது மல்டி இன்ஃப்ளூயன்ஸ் கிரவுண்ட் மைன். இதை டெவலப் பண்ணவங்க தான் இந்த 3 மெம்பர்ஸ். ஓகேவா, இந்த 3 ஆர்கனைசேஷன். இதை யார் ரெண்டு ஆர்கனைசேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா இதை டெஸ்ட் பண்ணுதுன்னா டிஆர்டிஓ, இந்தியன் நேவி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா வேர்ல்டு டேபிள் டென்னிஸோட யூத் ஸ்டார் கண்டெண்டர் பேங்காக் 2025 அப்படின்றது இப்ப நடந்துச்சு. இதுல வந்து மொத்தம் 4 கேட்டகரியில அனௌன்ஸ் பண்றாங்க வின்னர். அண்டர் 19 பாய்ஸ் டபுள்ல வந்து அங்கூர் பட்சார்ஜி அண்ட் அபினந்த் பிரதாவதி இந்தியாவை சேர்ந்தவங்க. இவங்க வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க, அங்கூர், அபினந்த். ஓகேவா, அண்டர் 19 பாய்ஸ் டபுள்ஸ்ல. அண்டர் 19 கேர்ள்ஸ் டபுள்ஸ்ல சில்வர் பிரைஸ் யார் வின் பண்ணிருக்காங்கன்னா சிந்திரலா தாஸ் அண்ட் திவ்யான்ஷி பௌமிக். இவங்களும் இந்தியாவை சேர்ந்தவங்க. அண்டர் 15 கேர்ள்ஸ், ஸோ இந்தியாவை சேர்ந்தவங்கன்றதுனால இவங்க நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்டர் 15 கேர்ள்ஸ்ல சிங்கிள்ஸ்ல பாத்தீங்கன்னா அதே சில்வர் கேட்டகரி இவங்க திவ்யான்ஷி பௌமிக். டபுள்ஸ்லயும் அவங்க வாங்கியிருக்காங்க, சிங்கிள்ஸ்லயும் அவங்க வாங்கியிருக்காங்க. இவங்களும் இந்தியா தான். ஓகேங்களா, அண்டர் 15 கேர்ள்ஸ் டபுள்ஸ்ல சில்வர் கேட்டகரி ரியானா பூத்தியா அண்ட் ஹனன்யா முரளிதரன். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரியானா பூத்தியா, ஹனன்யா முரளிதரன். இவங்க வந்து அண்டர் 15 டபுள்ஸ்ல வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க நேம்லாம் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது எங்க நடந்துச்சுன்னா பேங்காக் தாய்லாந்துல தான் இந்த இது நடந்திருக்கு ஃபைனல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து மந்த் எண்ட்ல நம்ம டே May 1 to May 31 ஃபுல்லா படிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, டுடே வந்து நைட் 8 o'clock வந்து லைவ் சொல்லியிருக்கேன். May 1 to May 7 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து குவிசஸ் கொண்டு வர போறேன். ஸோ நீங்களும் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை ஷேர் பண்ணுங்க. நைட் மீட் பண்ணுங்க. ஓகே, பாய்.